பயமாக இருக்குது ஆடு வெட்டுறதுல. ஆடு ஏன் வெட்டுதாங்க தெரியுமா? தெரியாதா? இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது எமன் வரான்னு வச்சுங்களேன், யாருக்கும் சோமலாம் வந்தால் இதை பழி ஏற்றிட்டு போயிடும். சொடலை தானே நம்ம உயிரை எடுக்காரு, சொடலை மாடை எமக்காலம் இருக்குல்ல, சொடலை தான் உயிரை எடுத்துகிட்டு போவார். அதனால் நம்ம பழி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்தில் ஏதாவது உயிர் எடுத்தால் உயிர் எது வேலை ஏற்றுக்கும். அதுக்கு தான் ஆடு பழி விடுது. பாவம் நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த ஆடு, நேற்று வரைக்கும் மனுஷன் ஆட்டில் இருந்து ஐயோ வச்சு போதும் ஆட்டில் இருந்து என்ன தெரியுதுன்னா, மனுஷன் ரொம்ப ஆடக்கூடாது. ஆடை மேய்க்க கஷ்டம். என்ன ஆற்றுலேயும் முடிஞ்சிட்டுனா ஆடு ஒரு இடத்துல இன்னும் மேயாது. ஒரு இடத்துல ஆடு மட்டும் மேயாது. பார்த்தியா, ஆடு மேய்க்கணும் கொட்டிக்காரனா ஆகிடுது. இப்போ ஒரு நிமிஷத்தில் பாரு அது என்ன சாவு. அதான் மனுஷன் ரொம்ப ஆடக்கூடாது. ஆடுன்னா இந்த கதி தான் மனுஷனுக்கு. மாடை கூட மேய்ச்சிடலாம். ஆடு வந்து நுனிப்பொல் மேயும், ஒரு இடத்துல இன்னும் மேயாது. குடு ஓடுமா ஆடு. எங்கள் வீட்டுக்கிட்ட ஆடு மேய்ப்பாங்க. ஐயோ பாவமாக இருக்கும் அவங்கள. அது இப்போ சாகிறதுக்கு நேற்று வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்து. அது ரொம்ப ஆடக்கூடாது மனுஷன். அதை தான் குறுக்கி பாவம் 5 நிமிஷம் இருக்குது சாகிறதுக்குன்னு. அது விதி, அது சாகிறதுக்குன்னு பிறந்திருக்கு. அது சாமிக்காக உயிரை விட்டுருக்கு. பாவம். சாமி ரத்தம் முடியும். என்ன ரத்தம் முடியும்? ரத்தம் முடியும்.